Welcome to Kodura Kooking episode 28. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு ஃபேவரட்டான மோதகம் அண்ட் கொலுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே தான் தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். செய்யும்போது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி அழகாக சிவப்பாக இருக்க பாசிப்பருப்பை நல்லா வறுத்தெடுத்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆக்கிட்டு, இந்த ப்ரௌனான பாசிப்பருப்பை தூக்கி குக்கரில் கொட்டிட்டு தண்ணியும் கொட்டி அதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் கொட்டி மூடி வச்சுருங்க 3 விசிலுக்கு. 3 விசில் வரைக்கும் குக்கரை வெறிக்க பார்க்காம ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஈரப்பதம் போகிற வரைக்கும். எடுத்து வச்சுருக்க 400 கிராம் சச்சு வெள்ளத்தை நல்லா யாரையாவது நினச்சி நங்குன்னு அடித்து உடச்சி தூளாக்கிட்டு அதில் ஒரு கப் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து இன்னொரு சட்டியில் போட்டுருங்க. தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. ஜஸ்ட் அது கரைஞ்சா மட்டும் போதும். நமக்கு வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சோன்னா அதில் 2 கரண்டி எடுத்து தனியாக பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்படி சொல்லிட்டு அப்புறம் நாங்களே சாப்பிட்றோம். அதை குக்கரில் பருப்பை கொட்டிட்டு 3 விசில் விடுன்னு சொன்னீங்க. இந்நேரம் 10 விசில் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் திட்டுறது என் காதில் விழுவுது. நாங்கள் அப்பயே எடுத்து வச்சுட்டோம். ஸோ அந்த பருப்பை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிண்டினதுக்கு அப்புறமா வறுத்து வச்ச தேங்காய் தூக்கி இதில் கொட்டி அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. வெள்ளை தேங்காய் வெல்லம் கூட போனதே, எல்லாம் சேர்ந்து பூரணமாக மாறவே. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்படி தான் ஆக்சுவலி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறமா 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் தூவி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூவினா மட்டும் போதுமா? அதை யார் கிண்டி விட்டுறது? கிண்டியும் விட்டுருங்க. உள்ள ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியே செய்கிறதுக்கு ஒரு சட்டி ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருங்க. நாங்கள் 200 கிராம் சிகப்பரிசி மாவும் 200 கிராம்ஸ் நார்மல் அரிசி மாவும் எடுத்துருக்கோம். இந்த சிகப்பரிசி மாவு செய்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தண்ணி ரொம்பையும் கொதிச்சிடக்கூடாது, அதுக்காக கொதிக்காமல் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல? அப்படி வந்த உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து மாவில் ஊற்றிடுங்க. மொத்தமாக எல்லா தண்ணியும் கவுத்து ஊற்றுனீங்கன்னா கொழுக்கட்டையில் களி தான் சாப்பிடணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் திரியாக வந்தோடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிட்டு சின்ன சட்டியிலேருந்து ஒரு பெரிய தாம்பலத்தில் கவுத்து கொட்டிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பாலாக வந்து செய்ய போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறப்போ நிறைய தடங்கள் மாதிரி உதிர்ந்து கொட்டும். அந்த மாதிரி டைமில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நினச்சதை சாதிச்சிருங்க. #ஹிடன் வாழ்க்கை பாடம். இதுதான் ஆக்சுவலி பதம். இந்த பதம் வந்தோடனே நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுலேருந்து தான் நீ வந்த அப்படின்னு தெரியப்படுத்தும் விதமாக அரிசி மாவு கொஞ்சம் சைடில் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவசரமாக மாவு எடுத்து நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் கைக்கு அரிசி மாவால் ஒரு டச்சப் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஷேப். இந்த அருமையான டெக்னிக்கை நான் சொல்லியே ஆகணும். உள்ளே வந்து கட்டை விரலால் லைட்டாக பண்ணிவிட்டு சைட் ஃபிங்கர்ஸில் மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுத்துருங்க. தென் சைடு எட்ஜஸும் நல்லா தின்னாகிறதுக்காக இந்த டெக்னிக். அதுக்கப்புறமா பூரணத்தை தூக்கி உள்ளே போட்டுருங்க. அடடே பவுல் மாதிரி இருக்கே, அப்படியே சாப்பிட்றலாம்னு நினச்சிடாதீங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபுல்லாக நல்லா பால் மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவை எடுத்து மேலே வச்சு நீ என்ன பெரிய கொம்பா அப்படின்னு கேட்குற விதமாக இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ மொத்தமாக எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா அங்கங்கே பட்டிட்டிங்கிறீங்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூக்கி ஓரமாக வச்சுருங்க. எப்படி ஜம்பமாக உட்காந்துருக்குற பார்த்தீங்களா ராஜா மாதிரி. ஸோ அடுத்த கட்டமாக 2வது டிசைனாக நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் அதே மாதிரி தான் முன்னாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நல்லா பவுல் ஷேப்பில் செஞ்சுடுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பூர்ணத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம ரவுண்டாக க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வாட்டி நல்லா வந்து போட் ஷேப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா எட்ஜஸ் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் நல்லா வந்து அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்து விட்டுருங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய டிசைனர்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த எட்ஜஸில் வந்து நல்லா இப்படி முறுக்கி விட்டுட்டே வாங்க. இப்படி முறுக்கி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் அந்த காலத்திலே அந்த மாதிரி ஆள்னு இப்போ புரியுதா? அடுத்த 3வது கட்டமாக நம்ம இப்போ மோதகம் செய்ய போகிறோம். அந்த மோதகம் செய்கிறதுக்கும் அதே மாதிரி தான் பவுல் செஞ்சுட்டு உள்ளார ஸ்டஃபெல்லாம் வச்சுட்டு வெளியில் பட்டி திங்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து பால் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி ரவுண்டாக வச்சிங்கன்னா அது பேர் தான் மோதகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இட்லி சட்டியில் போட்டு ஒரு பெட்ஷீட்டை துணியை விரித்து அது மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஸ்டீமில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியதான். வீட்டில் உதவிலும் இப்போயே நம்ம சாப்பிட்டோன்னா பிள்ளையருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தருவாங்க. பட் நான் இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.